ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்பி தமிழன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூடியூப்பில் வீடியோ போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ புதுசாக ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு பைக் விலாக்லாம் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரீயாக தானே விரும்பும், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேமரா செட்டப்லாம் பண்ணிவிட்டு பைக் எடுத்துகிட்டு பக்கத்தில் பீச் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ இந்த விலாக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பேசி மோட்டோ விலாக் பண்ணி எந்த வீடியோவும் போட்டதில்லை. இன்ஸ்டாகிராமில் சும்மா ரீல்ஸ் போட்டிருக்கேன், பட் ஆனால் இந்த மாதிரி பேசி எதுவும் வீடியோ போட்டிருக்கல. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும், பிகாஸ் என்கிட்ட எந்த ஒரு மைக்கும் இல்லை. டேரெக்டாக நான் கோபுரோடையே ரெக்கார்ட் பண்ணுறேன் வாய்ஸ். அதனால் உங்களுக்கு கிளியராக கேட்காமல் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கிளியராக வீடியோ போட்டு நான் ட்ரை பண்ணுறேன். மோட்டோ விளாக் பண்ணுறாங்களா எப்படி தான் ஈஸியாக அவ்வளோ பேசுகிறாங்கன்னு தெரில, எல்லாருமே பேசுகிறாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக நான் வரும் பிஜியில் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க, கேமரா மாட்டிக்கிற கற்றுட்டு. அவங்க எப்போதான் போவாங்க போனதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினாங்க. நம்ம யாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இதாக கிளம்பிட்டாங்க. நானும் கிளம்பி பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் பேசுகிறத உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இப்போலாம் நான் இருக்க ஏரியாவில் பீச் ரொம்பவே பக்கம் தான். ஒரு 5 to 10 minutes போயிடலாம். ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ரூம்லேருந்து பார்க்கும்போது கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வாமா நீட்டாக இருந்தது, வெயில் அடிக்காமல். ஆனால் பைக் எடுத்து வெளியே வந்த உடனே பார்த்தா வெயில் அடிக்குது. ஓகே, பார்க்கலாம் பீச் சைடு எப்படி இருக்குது தெரியல, இது பார்த்தா தெரிஞ்சு. சென்னை ஜஸ்ட்டு ஒரு 2 months தான் ஆகுது. ஸோ எனக்கு புதுசாக பக்கத்தில் வேறு எந்த பிளேஸுமே தெரில. பீச் மட்டும்தான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு பக்கத்தில் இருக்குது. சரி ஃபஸ்ட்டில் அப்படியே சும்மா பீச்லேயும் போய் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு போயிட்டுருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மட்டும் நான் ஐடியா கேட்டேன், இந்த மாதிரி நான் இன்னைக்கு லாக் பண்ண போகிறேன், எனக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னு. சேம் அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் எனக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வரதை பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அடாடா பாதையை முடித்தாங்களே. இந்த கேட் ஓப்பன் பண்ண மாட்டாங்களாண்ணா? லாஸ்ட் டைம் இந்த கேட்டில் தான் போனோம். சரி, லாஸ்ட் நைட் நான் என் அண்ணாவோட போகிறப்போ இதில் தான் போனேன். கேட் ஓப்பனில் தான் இல்லை. ஒருவேளை எனக்கு தான் இவங்க பார்க்குறதெல்லாம் புதுசாக இருக்குதா, இல்லை எல்லோரும் தான் அவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சென்னையில் அதுவும் நாகரிகதியாவா இல்லை எல்லா இடத்துலையும் இப்படி தானான்னு தெரில. எங்கே போனாலும் ஏதாவது ரோட் பாண்டி வச்சுருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இல்லை. அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் நானே எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி நானே எனக்கு தைரியம் தர வச்சு மோட்டோ விலாக் பண்ணி பேசுகிறேன். அந்த டைமுன்னு பார்த்து கரெக்டாக க்ரௌடாக இருக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி ரோடு ஏக போகணும் இருக்குது.
வச்சுருக்காங்க. இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இப்படியே ஓட்டினோம்னா சரி. ஈவினிங் ஒரு 5:30 மேலே வந்தால் டிராஃபிக் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு 4 மணிக்கெல்லாம் கிளம்பல. 4 மணிக்கே லைட்டாக ஆகும். இது மாதிரி தான் இருக்குது. பட் மற்ற டிராஃபிக் அதாவது மற்ற டைமிங் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வரும். சர்வீஸ் யாரும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஹெல்மெட் வந்து கேமரா வந்து மாட்டக்கூடாது, ஃபைன் போடுவாங்க. அது எனக்கு தெரியாது. சாரி, எனக்கு தெரியும். பட் எனக்கு நீங்கள் போடிச்சிருக்காங்க, எனக்கு தெரியாது. கொஞ்சம் அப்பப்போ அப்படின்னா உணர்வேன். ஏன்னா இது மாதிரி நான் பைக் யூஸ் பண்ணல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன். காமெடியாக இருந்தாலும் 2 கமெண்ட் பண்ணி ஃபன் பண்ணுவேன். நானும் செஞ்சுறேன். ரொம்ப தைரியத்தில் நான் இப்போ போயிட்டு விடனா ரூம்லேயே நான் வந்து மேப்பெல்லாம் எங்கெங்கே போகணும் பார்த்து வச்சு மாப்பாடு பண்ணிட்டேன் மேப்பெல்லாம். அதனால தான் ஏதோ ஒன்றுக்கு தெரிஞ்சவங்களாட்டு நான் போயிட்டுருக்கேன். இல்லைன்னா நானும் உட்காந்து ஒரு டேனிங்கையும் மேப்பை பார்த்து போயிட்டுருக்கேன். ஏன்னா இது நம்ம புரியுது, எல்லாம் அந்த ஊருக்குமே தெரியாது. இப்போ தான் வந்து ரொம்ப ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வர வரைக்கும் எல்லா பக்கம் மேப் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஆல்ரெடி ஒரு டைம் போயிருக்கேன், நைட்டில் போனேன். ஸோ சரினாலும் இப்போ ஒரு டைம் மேப்பை பார்த்து ரூட்டாக வந்து மலையில் ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஈஸியாக வந்தாச்சு. ஊரில் இருக்கும்போதெல்லாம் ஈஸியாக அப்படி இருக்கேன், ஈஸியாக இப்படி இருக்கேன், ஈஸியாகனா ஒன்றும் இல்லை. அதே ஒரு ரோடு தான், ரோடு ஈஸியாக ஆகும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரே ஒரு நாள் மாறணும் மாதிரி ஒரு லைட்டாகி வந்தேன். இப்போ தான் பீச்சுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. டைம் இப்போ தான் வந்து 4:20 ஆகுது. நான் படுத்துக்கிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்தா ஆகுதா, வாய்ஸ் கேட்கலானே தெரியல. நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஆஹா, சொன்னாங்க மாட்டாது. 2 நாள் லைட்டாக இருக்கும். ஒன்றும் வீட்டுக்கு ஒரு 4 நாள். நீங்கள் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, அதனால் இன்றைக்கி இங்கே வந்தெல்லாம் சொல்லி பீச்சுக்கெல்லாம் கவர் ஆகலாம் தெரியல. இதுதான் வந்து நீலாங்கரை பீச். கடல்கிட்ட போயிட்டு சும்மா 2 ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு வரேன். தனியாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வரது வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து அப்படியே வந்து ஹெல்மெட்டோடையே வந்து பீச்சில் நடந்து போயிட்டுருக்கேன். பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. கேமரா மட்டும் அப்படி கையில் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி, எதுக்கு மறுபடியும் கேமரா ஹெல்மெட் பார்க்கலாம். ஸோ அதனால் இதான் நம்பி என்னோடய ஃபஸ்ட் லாக். அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இல்லை, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லாக். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோ. என் ஃபஸ்ட் வீடியோவில் நீங்களாம் வரீங்க, கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக ப்ரோ. யூடியூப் சேனல் என்ன? எம்கே தமிழன் சொல்லி ப்ரோ. எம்கே தமிழன் எல்லாமே கேப் ப்ரோ.
இதான் ப்ரோ ஃபஸ்ட்டு விளாகு ஃபஸ்ட்டு வீடியோ சூப்பராக போகணும். இப்போதான் ப்ரோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை ப்ரோ இல்லையா ஒரு ஸ்பேஸ் விடுங்க ப்ரோ. எம்கே அதுக்கப்புறம் ஸ்பேஸ். ஐயோ டாட்டில்னு போடுற கோளாறு. சேனல் தான் ப்ரோ. இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுவேன். ஆனால் யூடியூப்பில் வந்து இதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ. ஓகே ப்ரோ. ஒரு பொண்ணு வந்து பேசினா கூட நான் அவ்வளோ பயப்பட மாட்டேன். கேமரா மாட்டிக்கிட்டு ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்க வரேன். அதுவும் 4 பேர் வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க. சரி அப்படியே கெத்தாக மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணியாச்சு. சொல்லியாச்சு. ஹீரோ வீடியோஸ் லைட்டாக இது ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி இருக்குது. எல்லோரும் வந்து பேசி, ஏன்னா நம்ம வந்து மற்ற வீடியோஸ் பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி வேறு யாராவது வந்து யூடியூபராக அவங்க என்ன சேனலில் அங்கே என்ன ஃபோட்டோ எடுத்துருவாங்க எடுத்துப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்மளை பார்த்து வந்து ஒருத்தவங்க கேட்கும்போது லைட்டாக கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவும் இருக்குது, லைட்டாக பயமாகவும் இருக்குது. ஸோ வந்து இதான் வந்து நீலாங்கிற ஏன் க்ரௌடு கம்மியாக இருக்குன்னா டைம் ஆகலை. நீங்கள் ரோடு ஃபுல்லாகவே வந்து பீச் தான். நீங்கள் நடந்து போனீங்கன்னா அப்படியே அந்த நான் சொன்ன ஃபாலோ தான் பீச் இருக்குது. அதுக்கப்புறம் திருவாரூர் பீச், பெசன்ட் நகர் பீச் வரிசையாக இருக்குது. ஸோ ஒரு பீச்சை காட்டுறதுக்குன்னு இல்லை, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ப்ளஸ் ஃபஸ்ட் லாகு சரி அப்படியே பீச் பக்கமாக போகலாம், மனசு தோணுத பேசலாம்னு சொல்லி ஒரு தைரியத்தில் வந்தேன். எல்லாம் ஒரு மாதிரி கேட்டோன்னே நர்வஸ் ஆகிடுச்சான். ஸோ இதுக்கப்புறம் இங்கே நிற்கிறது ஒரு மாதிரி இது போகிறதுனால அதே நிறைய விற்கிது. முடிஞ்ச கடையில் போய் சின்னதாக ஏதாவது ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு ரூம் போயிட்டு வீடியோ எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா நல்லா வரலையா ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு முடிந்தா அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் வாய்ஸை கொஞ்சம் கிளியராக ரெடி பண்ணிவிட்டு பாய் ப்ரோ. ஆ பாய். கஷ்டம் தான் மூட்டை லாக் பண்ணுறதாலும் கஷ்டம் தான். எப்படி தான் கேட்குறாங்க தெரியும். அந்த ஐஸ்கிரீம் கடை போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா டக்குசாக வருங்களா? கடைக்கு வரைக்கும் டீ கிடைக்க போகல, மறந்துட்டேன். இது அப்புறமா போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து என்னோட ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. பாய் பாய் பாய். சாய் வந்து நான் உங்களுக்கு தாங்க சொன்னேன், அந்த பொண்ணுக்கெலாம் சொல்லலை. நீங்கள் யாராவது நினச்சிக்காருங்க. ஓகே, இந்த வீடியோ நான் வந்து வீடியோவில் பார்த்து அப்லோட் பண்ணுறேன். ஐ திங்க் வாய்ஸ்லாம் நல்லா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம்.